யோ, ஓரமாக கடந்த பெட்டி ஏன் எட்டி உதச்ச ஜட்டி போடாத பண்ணி வாட்டர் மெலான் ஒரு நாளாவது சண்டை போடாமல் இருக்காராங்க. அங்கே ரம்யாக்கும் இவருக்கும் சாப்பாட்டில் சண்டை வந்துருச்சு. என்ன ரம்யா ஏதோ சோறுலாம் இல்லை கிளம்பு போன்னு பிச்சைக்காரனை விரட்டுற மாதிரி விரட்டிட்டு இருக்காங்க. அது என்னன்னா இவங்கெல்லாம் தனியாக சாப்பாடு வச்சு எடுத்து எல்லாரும் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. வாட்டர் மெலனுக்கு கொடுக்கவே இல்லை. அதில் அவர் கடுப்பாக எனக்கெல்லாம் தரமாட்டிங்களா, நீங்கள் மட்டும் தனியாக வச்சு சாப்பிடுவீங்களா, நான் தான் இந்த வீட்டுக்கு முதல்ல வந்தேன், நான் தான் ஓனர்ன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. ஆனால் இவங்களாம் அது எல்லாம் பொது சாப்பாடு தான், யார் வேணாலும் எடுத்து சாப்பிடலாம், நீங்கள் என்ன நான் ஏன் எடுத்து தரணும்னு கேட்டேன். அதனால் வந்த வாய்க்கா தகர தான் அவர் காவாயை ஓப்பன் பண்ணி விட்டு செம கத்திட்டு இருக்காரு. இதையெல்லாம் நாய்கிட்ட பேசணுமா, உங்ககிட்ட தானே பேசிகிட்டு இருக்காங்க. ஓஹோ, எல்லாம் நியாயத்தை பேசுங்கடான்றாராம். அதைத்தான் நாயத்தை பேசுங்க நாய்கிட்ட பேசுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நியாயத்தை பேசலாம் தர்பீஸு, ஆனால் அதுக்கு யாராவது ஒருத்தவங்க காதை ஓப்பன் பண்ணி கேட்கணும்ல. நீ வாயை திறந்துட்டினா வேறு எதையுமே மூட மாட்டேங்கிற. அந்த வாயை திறந்தாலும் அடப்படுத்து விட்ட சாக்கடை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. அப்புறம் எப்படி அதை நிறுத்துறது? எதில் ஏற்றி அமுச்சு விட்றீங்க? பேசாமல் ஹைவேஸ் லாரியில் ஏற்றி விட்டு அமுச்சு விட்ருங்க, ஒரேடியாக போய் சேர்ந்துட்டோம். இவரை உள்ளே விட்டாலும் விட்டாங்க, வந்ததுலேருந்து திவ்யா கூட சண்டை, ரம்யா கூட சண்டை, இன்னும் யார் கூட எல்லா பொம்பளைங்கள்ட்டையும் சண்டை போட்டு விட்டார். சாப்பாடை வேணும்னா கேட்டால் கொடுக்க போகிறாங்க, அதுக்கு எதுக்கு இவ்வளோ சண்டை? சோத்துக்கு சத்தவர் மாரி இவ்வளோ சண்டை போடணும். சாப்பாடுன்னு வந்தால் பிச்சைக்காரன் ஆயிடுறாரு, பொண்ணுங்கன்னு வந்தால் எச்சக்காரன் ஆயிடுறாரு. ஆனால் பாவம் பொண்ணுங்களை உஷார் பண்ணுறேன்னு எல்லாத்தையும் போய் பிட்டா போட்டு பார்த்தாரு, எதுவும் வேலைக்கு ஆகலை. அதனால் துஷார் கூட பிட்டு படுத்த ஓட்டிட்டாரு. நம்ம போன வீடியோவில் போட்டுருந்தோமே, அந்த லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. ஆமாம் திவ்யா, இவர் ஏதாவது ஒத்த வார்த்தையில் சொல்லி திட்டி விட்டு பார்ப்போம். அவங்க லவுடான இங்கிலீஷ் வார்த்தை தான் சொன்னாங்க, ஆனால் கரெக்டாக இவருக்கு சிச்சுவேஷனுக்கு மேட்ச் ஆகுதுல. சரி, இப்போ பிக் பாஸ் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் ஒரு வேளை வீடியோ எதிர்பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ஐடியா நல்லா இருந்தால் அதை நம்ம ட்ரை பண்ணலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல், இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் சாப்பிட்ட உங்கள் பொண்ணான கைகளில் ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிடுங்க.